மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் பயன்மிகு 10ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா. மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக ஈரோடு மாநகரத்தில் நடத்தப்படக்கூடிய மாநிலம் தழுவிய புத்தகத் திருவிழா, ஈரோடு புத்தகத் திருவிழா 2014 வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. 12 நாட்களுக்கு நடைபெறுகிறது. 12 நாட்களுக்கு நடைபெறுகிற இந்த ஈரோடு புத்தகத் திருவிழா 230 அரங்குகள், 230 அரங்குகள், அத்தோடு சேர்ந்து சில சிறப்பு அரங்குகள், ஏறத்தாழ 250 அரங்குகள் அமைக்க இருக்கின்றோம். அரிதினும் அரிதான புத்தகங்கள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டு புத்தக நிறுவனங்கள், பன்னாட்டு புத்தக நிறுவனங்கள், தமிழகத்தில் இருக்கிற அத்தனை புகழ்பூத்த தமிழ் புத்தக நிறுவனங்கள் அதில் பங்கேற்கிறார்கள். நேரடியாக பங்கேற்கிறார்கள். அவர்கள் முகவர் மூலமாக கூட அல்ல, நேரடியாக பங்கேற்கிறார்கள். ஆகவே சென்ற ஆண்டு மட்டும் 12 நாட்களில் 6 லட்சம் மக்கள் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். ஏறத்தாழ 6 கோடி ரூபாய்க்கு மேல் புத்தகம் விற்று தீர்ந்திருக்கிறது. ஈரோடு புத்தக திருவிழாவில் அனுமதி இலவசம் என்பது மட்டுமல்ல, ஆனாலும் உலகத்தரத்தோடு நடத்த வேண்டும் என்பதிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு புத்தக திருவிழாவை நம் அனைவரின் பெரும் பாராட்டுதலுக்குரிய இசை மேதை, இசை ஞானி இளையராஜா அவர்கள் 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தொடங்கி வைத்து பேசுகிறார்கள். அவர்கள் திறந்து வைக்கிறார்கள், புத்தக திருவிழாவை திறந்து வைக்கிறார்கள். அதே போல இந்த ஆண்டின் சிறப்பு அம்சங்களில் ஒன்று, மிக குறிப்பிடத்தகுந்த அம்சங்களில் ஒன்று, முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பங்கேற்பது. 5ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா 2009ஆம் ஆண்டு நடைபெறுகிற போது அவர்தான் நிறைவுரை ஆற்றினார். 1 லட்சம் மக்கள் முன்னிலையிலே ஆற்றிய அற்புதமான 1 மணி நேர உரை, வரலாற்று சிறப்புமிக்க உரை நிகழ்த்தினார் டாக்டர் அப்துல் கலாம். 5ஆம் ஆண்டு, அதாவது 5வது புத்தக திருவிழாவுக்கு வருகை புரிந்த அதே டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் 10வது ஆண்டு நிறைவு விழாவிலும் பங்கேற்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிற செய்தியாகும். அவர் இந்த ஆண்டும் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு ஈரோடு புத்தக திருவிழாவிலே நிறைவு நாள் 12ஆம் தேதி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடக்கிற நிறைவு விழாவிலே பங்கேற்கிறார்கள். அத்தோடு மிக தமிழகத்தின் புகழ்பூத்த சொற்பொழிவாளர்கள், கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள். சொல்லின் செல்வர் சுகிசிவம் அவர்கள் பங்கேற்கிறார்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையிலே கவியரங்கம், முனைவர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் மிக புதிய முறையிலே அவர்கள் இசை நிகழ்ச்சி, தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள் தனித்தலைப்பிலே சிறந்த உரை, அதேபோல சாலோன் பாப்பையா அவர்கள் தலைமையிலே ஒரு தனித்தலைப்பில் மிகச்சிறந்த புதுமையான தலைப்பில் பட்டிமன்றம், கு ஞானசம்பந்தம் அவர்களது உரை, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அறிவே கடவுள் என்ற அற்புதமான தலைப்பிலே உரை, இளம்பிறை மணிமாறன் அவர்களது சிறப்புரை, நடிகர் சிவகுமார் அவர்கள் வாழ்க்கை ஒரு வானவில் என்ற வித்தியாசமான தலைப்பிலே அவரது உரை, இலங்கை ஜெயராஜ் அவர்கள் கம்பன் என்றொரு மானுடன் என்ற தலைப்பிலே அவரது உரை என்று இத்தனை அறிஞர்களும் பங்கேற்கிற இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்று முடிந்த பிறகு நிறைவாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அத்தோடு மிகச்சிறந்த புத்தக நிறுவனங்கள் பங்கேற்பது மட்டுமல்ல, மாநிலம் தழுவிய முறையிலே மக்கள் வர வேண்டும், இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மக்கள் சிந்தனை பேரவை விரும்புகிறது. மக்கள் சிந்தனை பேரவை அறிவார்ந்த மாற்றத்தை, இல்லந்தோறும் நூலகம், நூலகம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், நல்ல நூல்களே நல்ல நண்பர்கள் என்ற முப்பெரும் முழக்கத்தை முன்வைத்து சமுதாய கண்ணோட்டத்தோடு சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் மாற்றத்திற்காகவும் ஈரோடு புத்தக திருவிழா நடத்தப்படுகிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம்.